வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே இருக்கிறவைகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாயிருப்பதாக. முதலாவது இந்த வேதப்பாட வகுப்பிற்குள் நாம் நடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நாம் ஆரம்பிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வானத்தை பூமியில் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நேரத்திற்காக நன்றி. கர்த்தாவே, எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவங்க மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கிருபை இந்த கடைசி காலங்களில் எங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்துங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும், அப்பா ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் நீங்க ஞானத்தினால் ஆசீர்வதித்து நிரப்ப வேண்டும் ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த வேதப்பாட வகுப்புகளை ஒழுங்கு செய்து வழிநடத்துகிற அன்பு போதகர் ஐயாவை, ஆலிப்பன் ஐயாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்வீரானப்பா. எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை இந்த வேதப்பாட வகுப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும், பெரியோர் சிறியோர் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னுடைய பணியை முடித்து விட்டு ஒரு 8:45 தான் நான் வீட்டிற்கு வந்தேன். ரொம்ப டயர்டு, இன்னைக்கு ஃபுல்லா ஒர்க்கு. இருந்தாலும் நம்முடைய ஊழியத்தையும் நாம் செய்யணும். அதற்காக கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்ப கூட ரொம்ப டயர்டா தான் இருக்கிறேன். ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஊழியத்தை நாம் எந்த நேரத்திலுமே செய்ய தயாராக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் விசேஷமாக கடந்த நாட்களில் நாம் அபிஷேகத்தை குறித்து படித்தோம், பார்த்தோம். இன்றைக்கும் கடைசியாக, அதாவது அபிஷேகத்தை குறித்த ஒரு முடிவுரையை இன்றைக்கு எழுத வேண்டும் என்று நான் தீர்மானித்து அதன்படி இன்றைக்கான செய்தி பாடம் அது அபிஷேகத்தினுடைய முடிவுரையாக இருக்கும் கன்க்ளூஷனை நம்ம பார்க்க போறோம். கடந்த நாட்களில் அபிஷேகத்தை குறித்து நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்க என்று நான் கருத்திற்குள்ள விசுவாசிக்கிறேன். நிறைய பழைய ஏற்பாட்டு காரியங்களை குறித்து படித்தோம். பழைய ஏற்பாட்டு தெய்வ தாசர்களை குறித்து படித்தோம். தேவன் எப்படி அவர்களை பயன்படுத்தினார், எப்படி அபிஷேகித்தார், எப்படி வழிநடத்தினார் என்பதை எல்லாம் குறித்து நம்ம படித்தோம். என்னுடைய இருதயத்திற்குள்ள இருந்த ஒரு பெரிய ஆவல், விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டு முழுவதுமே அபிஷேகத்தை குறித்து நாம் தொடர் போதனை ஒரு பாடத்தை நாம் கொடுக்க வேண்டும், படிப்பிட்டு கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது ட்ராக் கொஞ்சம் மாறிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. வருங்காலங்களில் தொடர்ந்து நாம் அநேக காரியங்களை, வேதத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சரி, இன்னைக்கு நாம் வகுப்புக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். முதலாவதாக ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு ரகசியத்தை இப்போ நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ இல்ல கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களோ, படிச்சிருக்க மாட்டீங்களோ எனக்கு தெரியல. ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின அந்த ரகசியத்தை, அந்த காரியத்தை உங்களுக்கு நான் இப்போது கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமான தேவதாசர்களே, நம்முடைய பரிசுத்த வேதாகமம் என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல மூழ்கி முத்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சமுத்திரத்துல நாம் ஒரு காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த அபிஷேகம் என்கிற காரியத்தையே நீங்க முதலாவது அதிகாரத்தின் முதலாவது
புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தும் கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அபிஷேகத்தினுடைய கண்ணோட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்கள் நமக்கு வெளிப்பாடு வரும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த வகையில் எனக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு படிப்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாமா? தயவாய் ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சிஸ்டர். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதைகளை உடைய கனிகளையும் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவதாசர்களே, உங்களிடத்துல நான் ஒரு கேள்வியை நான் இந்த இடத்துல வைக்க விரும்புகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் வந்து மனிதர்களை படைத்த பிறகு பூமியை பண்படுத்தவும் நீர் பாய்ச்சவும் மனிதர்களை வந்து பயன்படுத்தினார். இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? விவசாயிகள் விவசாயம் செய்யும் போது என்ன செய்யறாங்க? பூமியை கீறி விதை போடுறாங்க. விதை போட்டு அதற்கு நீர் பாய்ச்சுறாங்க. அப்போதான் அந்த விதையானது விருட்சமாகிறது இல்லையா? ஆனா இந்த வசனத்தை நீங்க நான் சொல்லுகிற கண்ணோட்டத்துல வாசிச்சு பாருங்களேன். வசனம் சொல்லுது, பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. முளைப்பித்தது. பூமி எப்படி முளைப்பித்தது? அங்க கொத்தி எரு போடுவதற்கு ஆள் கிடையாது. மனுஷன் இன்னும் படைக்கப்படல. அங்க விவசாயம் செய்வதற்கு யாரும் கிடையாது. எப்படி இது நடந்தது? இந்த ஒரு கேள்வியை தேவனாகிய கர்த்தர் என்னுடைய இருதயத்துல வைத்தார். அதற்கான பதிலையும் ஆண்டவரே நீங்களே சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கும் போது ஒரு அழகான ஒரு வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்தினால அபிஷேகத்தினால் நிறைந்திருந்தது என்பதுதான் அதற்கான பதிலாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் என்கிற கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிறேன். இந்த பூமியவே தேவன் வந்து ஆதியில அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய பரிசுத்தத்தினால், அவருடைய ஜீவ சுவாசத்தை இந்த பூமிக்கு கொடுத்து, இந்த பூமியும் இந்த பூமியில இருக்கிற மண்ணும் ஜீவனுள்ள ஒரு பொருளா இருந்ததாக நான் உங்களுக்கு விளக்க முற்படுகிறேன். பாவம் வந்த பிறகு அந்த தேவனுடைய பிரசன்னம், அந்த அபிஷேகம் இந்த பூமியை விட்டு ஈடுபட்டு போன பிறகு சகல பிசாசின் கிரியைகள் இந்த பூமியை வந்து ஆட்கொண்டதுனால் எல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆக நான் சொல்ல வருகிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஆதியிலே வானத்தின் பூமி சிருஷ்டித்த பிறகு 2வது வசனத்திலே பிசாசினுடைய கிரியைகள் வந்து ஆரம்பிக்குது. அதன் பிறகு அந்த அதிகாரத்தை நாம் வாசித்து கொண்டு வரும்போது இந்த 12வது வசனத்துல தேவன் முளைப்பிக்க கடவுதுன்னு சொல்றாரு. ஆட்டோமேட்டிக்கா யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு விதை அப்படியே ஸ்ப்ரவுட் ஆகுது, அப்படி விருட்சமாகுது, விருட்சமாகி அந்த விருட்சங்கள் எல்லாம் கனி கொடுக்குது. இப்படியாக தேவன் சொன்ன கட்டளையே பூமி கீழ்ப்படிந்து செய்யுது. அப்போ அந்த பூமி எந்த நிலையில இருந்திருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைந்திருந்தது. பூமிக்கு ஒரு ஜீவன் இருந்தது என்பதாக ஒரு சின்ன ஒரு ரகசியம், ஒரு வெளிப்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்.
ரெண்டாவது, இது இந்த அபிஷேகத்தை குறித்த அபிஷேகத்தினுடைய கண்ணோட்டத்துல நாம் படிக்கும் போது இந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. இது ஆதியில 1வது அதிகாரத்துல நடக்கிற சம்பவம். அந்தத்துல வெளிப்படுத்தல நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்துல 21 1வது வசனம் வாசிக்கலாம். வாசிக்கிறீங்களா? இருக்கீங்களா பாஸ்டர்? எஸ் பாஸ்டர். பாஸ்டர், வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 1, 2 வசனங்கள் பாஸ்டர். ஓகே. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தை இந்த பூமிக்கும் பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் கொடுக்கதான் தேவன் இப்போ பிசாசுக்கு விரோதமாய் நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிற காரியங்கள் விளங்குகிறதா? புரியுதா பாஸ்டர்? புரியுது புரியுது புரியுது. பாஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆதியில மனுஷனை தேவன் உண்டாக்குவதற்கு முன்பாக ஒரு பூமி இருந்தது. அந்த பூமியினுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, கொத்த வேண்டாம், எருப்போட வேண்டாம், நீர் பாய்ச்ச வேண்டாம், சூரிய ஒளி வேண்டாம், எல்லாமே ஜீவனுள்ளதா இருந்தது. அந்த மண்ணுல ஜீவன் இருந்தது. ஆதாம் படைத்து தேவன் ஒரு வேலையும் கொடுக்கல. அவருடைய பணி என்ன? பரிசுத்தமா இருக்கணும். அந்த பிசாசு இறந்த அந்த இடத்துல தேவன் அந்த மனிதனை கொண்டு போய் நிலைநிறுத்தணும் என்பதற்காக தான் மனுஷனை தேவன் படைத்தார். அப்போ அந்த அபிஷேகத்தினால் நிறைந்திருந்த பூமி பாவத்தினால் இருளடைந்து இன்னைக்கு பாவப்பட்ட அந்த இருள்ல பூமி இருக்கிறது. அந்த பூமியை கழுவி சுத்திகரித்து வெளிப்படுத்தல் 21:1-2 நம்ம வாசிக்கிறது போல அந்த புதிய எருசலேம், புதிய தேவனுடைய ராஜ்யம் என்பதை நாம் அபிஷேகமாய் பார்க்கும்போது அந்த அபிஷேகத்திற்காக பூமி காத்து கொண்டிருக்கிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தெய்வதாசர்களே, ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் அபிஷேகத்தை குறித்து நாம் படிக்கும் போது நிறைய காரியங்களை படிக்க முடியும். இந்த வருடம் முழுவதும் அபிஷேகத்தை குறித்து நான் கற்றுக் கொடுக்கணும், படித்து கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இந்த நாளோடு நாம் அதை நிறுத்தி கொள்ளலாம் என்று நான் தீர்மானித்து வரும் வாரங்கள்ல ஒரு புதிய டாபிக்கோட நாம் புதிய காரியங்களை நாம் படிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா சாலமோனை குறித்து பார்க்கலாம் என்று இருக்கிறோம். சாலமோனுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது என்பதாக நாம் பார்க்க இருக்கிறோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 7வது வசனம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 7வது வசனம். இருக்கீங்களா பாஸ்டர்? ஒருத்தர் எடுக்கலன்னு நினைக்கிறேன். உரம் வச்சுட்டு போயிட்டாங்க அவ்வளோ இருக்கு. ஓபன் பண்ணி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க அவ்வளோ இருக்கு. ஒருத்தர் லைன்ல இல்ல.
ஐயா நான் லைன்ல தான் இருக்கிறேன். லைன்ல இருந்தா ஒன்னும் வாசிக்க சொன்னா ஒருத்தர் வாசிக்க மாட்டேங்குது. நான் வாசிச்சேன் ஐயா, எக்கோல வரும். இந்த டெப்ப உடைஞ்சே தானே உங்களுக்கு விளங்குதா? நான் வாசிச்சாலும் அப்படிதான் விளங்கும். பேசுறது நல்லா விளங்குது. விளங்குதா? இங்க எனக்கு எக்கோவா வாங்கிட்டே தான் இருக்கு. சரி, உங்களுக்கு எக்கோ அடிக்குது, மற்றவங்களுக்கு எக்கோ அடிக்குதா? அது தெரியல என்னன்னும். ஆனா 7 பேர் இருக்கிறாங்க லைன்ல. தெரியுது 7 பேரை காட்டுது. ஆமா, 5 பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே கவனிக்கிறீங்களா? நாங்க 2 பேர் போக 5 பேர் பாக்கி இருக்கிறாங்க. யாரும் வாசிக்க ரெடியா இல்ல. ஓகே, முதல்ல இந்த பாடம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பாஸ்டர்ஸ் உங்களுக்கு? ஹலோ, என்னது 2 ராஜாக்கள் சொல்லுங்க, நானே வாசிக்கிறேன். பாச நான் வாசிக்கிறேன் பாச. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருள். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களே நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐசுவரியத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களின் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த இடத்துல தேவன் ஞானம் என்கிற ஒரு அபிஷேகத்தை சாலமோன் ராஜாவுக்கு கொடுக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். இந்த ஞானம் என்பது கூட தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேகம் தான். ஒரு மெய்யான ஞானம் எங்கிருந்து வரும்? யாக்கோபு 1:5 நாம் வாசிக்கிறோம். பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து தான் அந்த மெய் ஞானமாகிய இந்த அபிஷேகம் ஒருவருக்கு கொடுக்கப்படும். அந்த மெய் ஞானத்தை, அந்த அபிஷேகத்தை சாலமோனுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். வரலாறு சொல்லுகிறது, சாலமோன் ராஜாவை போல இஸ்ரவேல் தேசத்தை நல்ல சீரும் சிறப்புமாக, செழிப்பாக, சமாதானமாக வழிநடத்தின ராஜா ஒருவரும் இல்லை. 40 ஆண்டு காலங்கள் அவர் எப்படி வழிநடத்தினார் என்று கேட்டீங்கன்னா, ஒரு சண்டை சச்சரவு இல்லாம, ஒரு பிரச்சனை இல்லாம, ஒரு போர் இல்லாம 40 ஆண்டுகள் சாலமோன் இஸ்ரவேல் தேசத்தை அருமையாக ஆட்சி செய்தார். அவருடைய ஞானத்தை குறித்து அவருக்கு தேவன் கொடுத்திருந்த கேட்பதற்கும் அநேக
அநேகர் முடியும். ஆக இந்த ஞானமானது அபிஷேகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியா இருக்கட்டும், தேவ பிள்ளைகளா இருக்கட்டும், தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கட்டும், இந்த ஞானம் என்கிற இந்த அபிஷேகத்தை நிச்சயமாக அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் என்ன கேட்கிறாங்க, எதை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்கன்னு கேட்டா, பணம், காசு, இந்த காரியத்தை விட்டுவிட்டு சாலமோனை போல ஞானத்தை நாம் கேட்கும் போது அந்த ஞானமாகிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் விசுவாசிகளுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் அவர் கொடுக்கும் போது அவர்களுடைய ஊழியமும் அவருடைய வாழ்க்கையிலும் சாலமோனை போல நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஞானமான ஒரு காரியத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக பாருங்க, தொடர்ந்து நாம் அடுத்து தாவீதை குறித்து பார்க்கும்போது கூட தாவீது ராஜா கூட 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தார். ஆனாலும் தாவீதினுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், போர்கள், சொந்த மகனே அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை கொல்ல முயற்சித்த காரியங்கள் எல்லாம் நமக்கு பரிசுத்த வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி காரியங்கள் நடந்தது என்று கேட்டீங்கன்னா, அவர் அபிஷேகத்தை இழந்ததனால் இந்த காரியங்களை எல்லாம் தேவன் அவருடைய வாழ்க்கையில அனுமதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் என்ன பார்க்க போறோம்னா, இந்த அடுத்து அபிஷேகம் காரியம் என்னென்ன செய்யும் என்பதை நாம் பார்க்க போறோம். அபிஷேகத்தினால் தேவன் நமக்கு கொடுக்கிற கிஃப்ட், வரங்கள் நமக்கு நன்றாக தெரியும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது, பாஸ்டர் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். பாஸ்டர் இருக்கிறீங்களா? பன்னிரண்டு ஒன்றுல இருந்தா பாஸ்டர்? ஆமா பாஸ்டர். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர். பாருங்க, இங்க இந்த வசனம் ஆவியானவரை முன்னிறுத்துகிறதாக நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட இடம் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும்.
அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்துல நிறைய வசனங்கள் நமக்கு இருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக இறங்கினார். அதன் பிறகுதான் பற்பல பாஷைகள், இந்த 12வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அநேக எல்லா வரங்களும் அந்த அப்போஸ்தலர்கள் மேல வந்து இறங்கினது நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவதாசர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மேல் ஊற்றப்படும் போது, அந்த அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது, தேவன் பற்பல வரங்களை, கிஃப்டை வந்து அந்த நபருக்கு வந்து கொடுக்கிறார். சில பேருக்கு இந்த 9 வரங்களும் இருக்கும். சில பேருக்கு 1, 2 குறைவா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து 1 வரம் இருக்கும், 2 வரங்கள் இருக்கும். இப்படியாக இந்த வரங்கள் பிரித்து அளிக்கப்படும். ஆனா ஆவியானவர் ஒருவர் தான். அந்த ஆவியானவர் மூலமாக அந்த அபிஷேகத்தை தேவன் அந்த குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்கிறார் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது விசுவாசிகளுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் வேறுபாடாக, வித்தியாசமாக கொடுக்கப்படுகிறது. ஒரு விசுவாசிக்கும் ஒரு தேவ ஊழியருக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு தேவ ஊழியர் என்பவர், ஆனாலும் விசுவாசியும் ஒரு விதத்துல ஒரு ஊழியக்காரர்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சுவிசேஷம் என்பது அவன் தலைமையில் உள்ள கடமை என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது விசுவாசியானவன் ஒரு ஊழியக்காரனாக அபிஷேகிக்கப்படுகிறான். ஆனாலும் ஒரு சாதாரண விசுவாசிக்கும் சபையை நடத்துகிற, மெய்ப்பர் ஊழியம் செய்கிற, தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கும் வரங்களில், அந்த வல்லமையில் வித்தியாசங்கள் உண்டு என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பாருங்க, இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வரங்களாக பரிசுத்த வேதாகம் நமக்கு இவ்வளவு வரங்களை, இவ்வளவு கிஃப்ட கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த கிஃப்ட் எல்லாம் எப்படி கிடைக்கும்? அபிஷேகத்தின் மூலியமாக தான் கிடைக்கும். இந்த அபிஷேகம் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கொடுத்து சமுதாயத்திற்கு, மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கவும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும், பிணியாளிகளை ரட்சிக்கவும், வியாதிகளை குணமாக்கவும், பிசாசுகளை துரத்தவும் தேவன் இந்த அபிஷேகத்தை ஒருவருக்கு கொடுக்கிறார். அடுத்தபடியாக நாம் இன்னொரு அதிகாரத்துல, முக்கியமான ஒரு அதிகாரம், அதுவும் வந்து அந்த அபிஷேகத்தினால் ஒரு நபருக்கு கிடைக்கிற காரியமாக பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை நாம் படித்து அதற்கான ஒரு சில விளக்கங்களை கொடுத்து நான் இந்த செய்தியை, இந்த வகுப்பை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல, கலாத்தியர் 5வது அதிகாரத்துல கனிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை குறித்து நாம் படிப்போம். வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல இருந்து வாசிக்க முடியுமா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
பாருங்க, இந்த வசனத்துல கூட 25வது வசனத்துல, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவதாசர்களே, ஆவியானவர் தான் மெயின். அவர்தான் அபிஷேகத்தை கொடுத்து சகல காரியத்திலும் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். இந்த ஆவியின் கனிகளை பெறுவதற்கும் கூட நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை, அவருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம் இல்லாமல் கனி கொடுக்கிற வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனால் வாழ முடியாது. விசுவாசிக்கு மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களுக்கும் அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமானது. வரங்கள் என்பது அபிஷேகத்தை பெற்று ஊழியத்திற்கு வந்த காலகட்டத்துல, புதிய நாட்கள்ல, புதிய அபிஷேகத்திற்கு பெற்ற பிறகு வரங்கள் ஒரு சில நாட்கள்ல கர்த்தர் கொடுத்துருவார். அபிஷேகம் பெற்ற உடனே வரங்கள் என்பது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனா இன்னைக்கு அநேகரிடத்துல வரங்கள் இருக்கிறதை பார்க்க முடியுது, கனிகள் இருப்பதை பார்க்க முடியல. நாம் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அபிஷேகம் என்பது வரங்களையும் கொடுக்கும், கனிகளையும் கொடுக்கும். ஆனால் கனிகளை கொடுக்கிற அபிஷேகத்திற்கு தான் கர்த்தர் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். கனி கொடுக்கிற மரத்தை தான் தேவன் விரும்புகிறார். வரங்களை கொடுக்கிற மரம் என்பதாக வேதத்துல இல்லை. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல வரம் கொடுக்காத, வரங்களை கிரியை செய்யாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும் வசனம் இல்லை. ஆக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ தாசர்களே, 2 காரியம். 1 வரம், 2வது கனி. இந்த வரமும் இந்த கனியும் அபிஷேகத்திற்கு பிறகுதான் கிரியை செய்து, ஆனால் வரத்தை காட்டிலும் கனி முக்கியமாக இருக்கிறதாக புரிந்து கொள்ள வேண்டும். வரத்தை தேடி, வரத்தை நாடியே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. தீர்க்க தரிசன வரம் தேவைதான். தீர்க்கதரிசி என்பவர் ஒரு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் தான், இல்லைன்ட்டு சொல்ல முடியாது. ஆனாலும் எந்த அளவுக்கு அந்த வரங்களை குறித்து போக்கஸ் பண்றாங்களோ, அந்த வரங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கனிகளை விட்டு விடுகிறார்கள். கனி இல்லாத வரம் அது கர்த்தருடைய பார்வையில அது ஒரு ஆசீர்வாதமா இருக்காது. இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். பிசாசால கூட ஒரு சில வரங்கள் கிரியை செய்ய முடியும். ஆனால் அவனால் கனிகளை கொடுக்க முடியாது, கனிகளை பொறுத்து கொள்ள முடியாது. இந்த அன்பு, சாந்தம், சந்தோஷம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட கனிகள் எல்லாம் பிசாசு கிட்ட பார்க்க முடியாது. ஆனா பிசாசு கிட்ட வரங்களும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசாலே ஒரு சில காரியங்களை செய்ய முடியும். அப்போ இந்த அபிஷேகமானது, பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எப்படிப்பட்டது, அந்த அபிஷேகம் எப்படி கிரியை செய்கிறது, அந்த அபிஷேகத்தினால் நுகங்கள் உடைகிறதா, முறிந்து போகிறதா, பிசாசுகள் ஓடுகிறதா, சமாதானம் வாழ்க்கையில உண்டாகிறதா, அன்பு இருக்கிறதா, நீடிய பொறுமை இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆராய்ந்து ஒரு ஊழியக்காரர் கர்த்தருக்கு பிரியமாய் ஞானமாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ தாசர்களே, நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் பேச இருக்கிறது முடியும். ஆனாலும் இந்த அபிஷேகத்தை குறித்து இந்த வகுப்போடு நான் நிறைவு செய்ய தீர்மானம் செய்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தொடர்ந்து வரும் காலங்கள்ல, அடுத்தடுத்த வகுப்புகள்ல நாம் புதிய ஒரு தலைப்புல வேதத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும்
அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இத்தோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நிறைவு செய்த பிறகு ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். தயவாய் காத்திருந்து செய்வதற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாமா? ஜெபித்து முடிக்கலாமா? ஐயா, காளிப்பன் ஐயா, ஜெபம் பண்ணீங்கயா. ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வானாதி வானங்களையும் பூமியையும் பிடித்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கர்த்தாவே, உம்மை குறித்தும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை குறித்தும் பேச தேவன் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக நன்றி தகப்பனே. வருங்காலங்களில் இன்னும் கர்த்தர் அடியேனை வல்லமையை பயன்படுத்த வேண்டும் என நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷித்த வேதப்பாட வகுப்புகள் எல்லாம் வர இருக்கிறது. அந்த வேதப்பாட வகுப்புகள்ல வரலாறு மற்றும் அறிவியல் சம்பந்தமான எல்லா காரியங்களையும், வேதத்தின் ரகசியங்களையும் அடியனுக்கு நீங்க வெளிப்படுத்தி கற்றுக் கொடுங்க. கேட்கிறவர்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கட்டும் சுவாமி. அவருடைய ஊழியங்கள்ல கர்த்தாவே, வளர்ச்சியும் ஆசீர்வாதமும் இந்த வேதப்பாட வகுப்பு மூலியமாக உண்டாக வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். இணைந்த ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் காளிப்பனையாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இலங்கை ஊழியர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர்த்தி உம்முடைய பரிசுத்த கரத்துல என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அனௌன்ஸ்மெண்ட் போயிருங்க. ஓகே பாஸ்டர், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் மிகவும் ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பை தந்த காளிப்பனையாக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் நாம் அநேக காரியங்களை பார்த்தோம், படித்தோம். இனி வரும் காலங்கள்ல ஐயா தயவாய் ஒரு சிறிய உதவி செய்கிறாங்க. காணிக்கை கொடுத்து என்னை என்கரேஜ் பண்றாங்க. நீங்க அதற்கு ஒத்துழைத்து உங்களுடைய பங்கை எனக்கு நீங்க கொடுத்து தாங்குகிற உங்களுடைய கிருபைக்கு, உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாஸ்டர்ஸ். இந்த மாதத்துக்கான அந்த உதவி எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆகவே நான் எப்படியெல்லாம் உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கணும் என்று விரும்புகிறேன். நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுல நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது திங்கட்கிழமையில முதலாவது திங்கட்கிழமை ஒரு தலைப்பின் கீழே நாம் வேதத்தை படிக்க போறோம். இரண்டாவது திங்கட்கிழமை அந்த மெசேஜ் என்கிட்ட இல்ல, சாரி, மன்னிக்கணும். மொத்தம் 5 திங்கட்கிழமை. ஒரு சில மாதங்கள்ல 5வது திங்கட்கிழமை வரும். முதலாவது திங்கட்கிழமை சாதாரண தலைப்பின் கீழே வேதத்தை நாம் படிக்க போறோம். இரண்டாவது திங்கட்கிழமை வரலாறு மற்றும் தேவனுடைய சிருஷ்டிப்பின் ரகசியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இரண்டாவது திங்கட்கிழமையில் படிக்க போறோம். மூன்றாவது திங்கட்கிழமையில ஒரு புத்தகத்தை நான் உங்களுக்கு எடுத்து அந்த புத்தகத்தை பரிசுத்த வேதாகமத்தோடு ஒப்பிட்டு ஒரு ஒரு திறனாய்வு ஸ்டடி ஒண்ணு கொடுக்க போறோம். அடுத்து 4வது திங்கட்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா PDF ஃபார்மேட்ல உங்களுக்கு நான் ஒரு பாடத்தை நான் படிச்சு கொடுக்க போறேன். அதுல சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, அப்புறம் உலகத்தினுடைய எல்லா பாடங்களும் அதுல உங்களுக்கு அடங்கும். ஒரு அறிவியல் சம்பந்தமா, ஒரு மேத்தமெட்டிக்கல் சம்பந்தமா இருக்கிற எல்லா காரியத்தையும் வேதத்தோடு நான் ஒப்பிட்டு உங்களுக்கு படிப்பித்து கொடுக்க போறேன். 5வது திங்கட்கிழமையில மீண்டும் 5வது திங்கட்கிழமை வரும் என்று சொன்னால், அந்த 5வது திங்கட்கிழமையில நாம் ஒரு தலைப்பின் கீழே ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்படியாக இந்த 5 திங்கட்கிழமைக்கு நான் ஷெடியூல் போட்டு உங்களுக்கு நான் குரூப்ல அனுப்பி இருக்கிறேன். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவரும் பார்த்திருக்கிறீங்க.
ரெண்டாவது, இந்த பிப்ளிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அதற்கு இன்னொரு நாள் நியமிக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். ஏன்னா பிப்ளிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேக்கேஜ், ஒரு ஃபுல் கோர்ஸ். அது ஒரு 30 நாட்களுக்குள்ள அந்த கோர்ஸ் வந்து முடிஞ்சிடும். அதனால நீங்க அந்த 30 நாள் வாரம் ஒரு நாள் வீக் டேஸ்ல நீங்க ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதே டைமிங் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா கூட கரெக்டா இருக்கும். ஒரு 9 to 10 o'clock நம்ம 1 மணி நேரம் உங்களுக்கு பிப்ளிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்து கொடுக்க முடியும். அதற்கான நோட்ஸும் மெட்டீரியல்ஸும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு சில ரைட்டிங் ஒர்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அது என்னோடு நீங்க ஒத்துழைத்து நீங்க வரும்போது சீக்கிரமாக நீங்க ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆங்கிலத்தை எளிதாக பேசுவதற்கான எல்லா பயிற்சிகளையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். LSRW என்று சொல்லுவாங்க, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிசஸ் உங்களுக்கு இருக்கும். சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஆர்டிகல்ஸ், டென்சஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன், இப்படியாக முக்கியமான சிலபஸ் மாத்திரம், அதாவது பேசிக் தான் நான் உங்களுக்கு எடுக்க போறேன். பேசிக் என்பதனால அது ஒரு 15-20 நாட்கள்ல உங்களுக்கு முடிஞ்சிடும். 15-20 நாட்கள் முடிஞ்சிடும். அடுத்த 10 நாட்கள்ல அல்லது 15 நாட்கள்ல உங்களுக்கு அந்த பிராக்டிஸ்ல உங்களுக்கு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷை நான் கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். ஆகவே நீங்க திங்கட்கிழமை தவிர்த்து மற்ற நாள் வீக் டேஸ்ல என்னைக்கு உங்களுக்கு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை அட்டன் பண்ண முடியும் என்று சொல்லி நீங்க தீர்மானம் செய்து ஐயா கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, ஐயா கிட்டயே என்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம அந்த ஷெடியூல்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க இப்ப தீர்மானம் பண்ணி சொல்ல முடியுமா பாஸ்டர்? அப்படியே இருங்க. பாஸ்டர், இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தப்ப நீங்க சொல்லலாம். தீர்மானம் இருக்கட்டும். இப்ப உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லலாம். ஒரு பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பாஸ்டர், ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு பாடம் வந்து முடிச்சிருவீங்களா, இல்லாட்டி அதுல குறை இருக்குமா பாஸ்டர்? ஒவ்வொரு திங்கக்கிழமை நீங்க நடத்துற பாடம் பாஸ்டர் அது வந்து ஒரு சீரியஸா போய்கிட்டே இருக்கும் பாஸ்டர், எண்டே கிடையாது. இல்ல இப்போ ஒரு பாடம் எடுக்கிறீங்க வைங்களே, ஒரு மண்டே, அந்த பாடம் வந்து முடியுமா, அதனுடைய தொடர்ச்சியா பிறகு நீங்க அதை ஆரம்பிப்பீங்களா? அதாவது இந்த தலைப்பின் கீழே எடுக்கிற பாடங்கள் வந்து தொடர்ச்சியா இருக்கும் பாஸ்டர். இப்ப பாருங்க, 5வது பாடம் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அப்படி இருக்கும். நீங்க இப்ப நான் ஹிஸ்டரி பத்தி எடுக்கிறேன் அப்படின்னா, பைபிளுடைய பிகினிங் டு த எண்ட் வரைக்கும் ஹிஸ்டரி பத்தின பாடங்கள் போய்கொண்டே இருக்கும். ஆமா, நான் என்ன கேக்குறேன்னா பாஸ்டர், இப்போ ஒவ்வொரு திங்கக்கிழமை ஒவ்வொரு பாடத்தை போகும்போது அந்த பாடம் வந்து நமக்கு கொஞ்சம் குழப்பமா போயிடும். ஒரு பாடத்தை முடிச்சுட்டு அடுத்த பாடத்தை ஆரம்பிக்கலாம்ல? இல்ல, நம்ம 1 மணி நேரத்துல எல்லாமே கவர் பண்ண முடியாது பாஸ்டர். இல்ல, நான் சொல்றேன் என்னன்னா பாஸ்டர், இப்போ ஒவ்வொரு மண்டையும் நீங்க ஒவ்வொரு பாடங்கள் தானே சொல்றீங்க. பாடங்களா இல்ல, நான் உங்களுக்கு விதவிதமான பைபிள் ஸ்டடி கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு மண்டே வந்து ஒரு தலைப்பின் கீழே ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கும். இன்னொரு மண்டே வந்து ஹிஸ்டரி பைபிள் ஸ்டடி இருக்கும். இன்னொரு மண்டே வந்து ஒரு ஃபேமஸான புக்கு, அந்த புக்கு வந்து பைபிளோட கம்பேர் பண்ணி அந்த புக்கு வந்து என்ன சொல்லுது, என்ன பேசுது. இப்போ உதாரணத்துக்கு பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல வந்து இந்த காலங்களை குறித்து நிறைய பேசுறாரு. அந்த காரியத்தை கம்பேரிட்டிவ் ஸ்டடியா உங்களுக்கு கொடுப்பேன். அது வந்து உங்களுக்கு ஒரே கிளாஸ்ல எடுக்க முடியாது இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 2-3 கிளாஸாவது போகும். ஆமா ஆமா, ஒரு புக் முடியறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 கிளாஸ் போகும். அதான் பாஸ்டர், அந்த புக்கை வந்து பாஸ்டர் 12 சாப்டர் வரும். சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், அதான் பாஸ்டர், அந்த புக்கை நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்லியில முதலாவது மண்டே வந்து
செய்வீங்களா? இப்போ எவ்ரி முதல் மண்டேயும் அந்த புக்கு சம்பந்தமா பேசுவீங்களா, அல்லது கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மண்டேல வந்து அந்த புக் சம்பந்தமா பேசுவீங்களா? அப்படி இல்ல பாஸ்டர். நான் உங்களுக்கு அந்த ஷெட்யூல் அனுப்பியிருக்கேன் பாருங்க, குரூப்ல இருக்கும். இப்ப என்னால அது ஓபன் பண்ண முடியல. அந்த ஷெட்யூல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது வந்து இப்போ புக் ரிவ்யூ, திறனாய்வு பாடங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மண்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் மண்டே, தேர்ட் மண்டே அந்த மாதிரி வரும். இப்போ ஒரு இல்ல பாஸ்டர், கிறிஸ்துவனுடைய திறனாய்வு நீங்க சொல்றது விளங்குது பாஸ்டர். தேர்ட் மண்டே ஒரு புக்குண்டா, ஒரு புக்கை ஒரு மண்டேல முடிச்சோம்னா ஓகே. இப்ப நீங்க ஒரு புக்கை வந்து 3 மண்டேல முடிக்கிற நேரம் அது வந்து குழம்பிடும். ம், ம், ம். பாஸ்டர் டேனியல், பாஸ்டர் சொல்லுங்க. இது கொஞ்சம் கவனிங்க. பாஸ்டர் சொல்றதுல ஒரு கருத்து இருக்குது. அது ஓகே. என்னன்னா, நீங்க ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு புக் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹிஸ்டரி புக் ஒரு வாரத்தில் எடுக்கிறீங்க. அப்போ ம், வேதத்துல ஒரு பாடத்தை முடிச்சு இன்னொரு வாரம் எடுக்கிறீங்க. அப்போ இன்னொரு ம். புக்கை வந்து அந்த அறிவியல் இதுல சம்பந்தமானது ஒரு